சூப்பர் சார். இதில் ஒரு தமிழ்மணி சார் ஒரு கால்குலேஷன் வைக்கிறார் இல்லையா, கவர்ச்சிகர அறிவிப்புகளை திட்டங்களாக மாற்றும் பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி உருவாகும். ஏற்கனவே காங்கிரஸ் 3 அமைச்சரவையில் இடம் கேட்குறாங்க, 3 அமைச்சர்கள் கேட்குறாங்க அப்படின்ற பார்வையில் இருக்குது. நிறைய இடங்கள் கேட்குறாங்க அப்படின்ற பேச்சு தான் இருக்குது. கன்ஃபார்மான எந்த விஷயமும் இல்லாத அப்படிப்போ அவர்களை கூட்டணி கட்சியை நெருக்கடிக்கு உள்ளாக்குறது அல்லது நாங்கள் கொடுக்குற சீட்டை தான் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்ற பலனை இது உருவாக்கும் அப்படின்றார் தமிழ்மணி. இல்லை, கடந்த 4.25 வருஷமாக திமுக பல திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மகளிருக்கான 1000 ரூபா அப்படிங்கிறது வருஷத்துக்கு 12,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு போய் விழுகுது அக்கௌண்ட்டில். அப்புறம் விடியல் பயணம் அப்படின்னு இலவச பேருந்து பயணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபா அந்த அரசு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஸ்கீமாக ரெகுலராக இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தேர்தலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கல. கிட்டத்தட்ட 4 வருடமாக இந்த திட்டங்கள்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமம் முதற்கொண்டு தமிழ்நாட்டினுடைய அரசு ஸ்கீம்ஸ் போயிட்டு இருக்கு. அதனுடைய எஃபெக்ட் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு பெரிய அளவு கை கொடுத்தது. இது பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ், மக்கள் நல திட்டங்கள். இந்த மாதிரி நான் முதல்வர் நிறைய ஸ்கீம், இன்னைக்கு கூட தாய் மாணவன் ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் பொருட்கள் போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கீம் போறாங்க. இல்ல, எனக்கு புரியுது. இப்போ கவர்ச்சிகர திட்டங்கள் இப்ப அரசு என்ன பொறுத்த வரைக்கும் இது கவர்ச்சிகர திட்டங்கள் கிடையாது. அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய விவகாரமே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும்? இந்த வருஷத்துல இருந்து இமீடியட்டா அது வரப்போதா? 23 வருட பிரச்சனை இது. திமுக மாறி மாறி ஆட்சியில் இருந்தா கூட 23 வருஷத்தினுடைய அவங்களுடைய கனவு திட்டம் இது. இன்னைக்கு எல்லாருமே அரசு ஊழியர். எனக்கு புரியுது சார். சூப்பர் சார். அங்கதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அரசு ஊழியர்களுக்கான திட்டம் அவங்களுடைய பல பலன்கள் அப்படின்றது அடுத்த மாசத்திலிருந்து வருது அப்படின்னா அவங்க நம்புவாங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது அப்படின்றப்போ அவங்க நம்புவாங்க. இது எப்போல இந்த இம்ப்ளிமெண்ட் ஆகுன்ற கேள்வி இருக்கும்போது இப்போ அது ஒரு ஜீவோ போட்டாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த டீம் போட்டு அதுக்கு உண்டான ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. முதல்ல அரசாங்க ஜீவோங்கிறது திமுகவோட ஜீவோ கிடையாது இல்லையா, கவர்மெண்ட் ஜீவோ தானே அது. அப்போ ஒரு 10.2 கொடுத்தாங்கன்னு சார் சொன்னார். இடஒதுக்கீடு 10.2 கொடுத்தாங்க. தேர்தலுக்கு தேதி அறிவிப்பதற்கு முதல் நாள் வரைக்கும் சொன்னாங்க. ஆனால் இது 2 மாதம் இருக்கு இல்லையா, 2 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அப்படி கொடுத்தாங்கன்னா அது கூட்டணிக்கு நெருக்கடி உருவாக்கும். ஒருவேளை மக்களுடைய ஆதரவு கூட்டணிக்கு இங்க அந்த இடத்துல ரொம்ப கொஸ்டினா வைக்கிறாங்க. திமுக கூட்டணி இப்போ எடுத்துங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் கூட்டணிக்கான சில கதவுகளை அடைத்து விட்டு நான் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கேங்கிறார். பாமகவினுடைய கதவு, விஜயினுடைய கதவு, காங்கிரஸ் மற்ற கட்சிகளுடைய கதவுகளை அடைத்து விட்டு நான் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். யார் சொல்றது? விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இது தெளிவாக சொல்லியிருக்காரு. எங்களுக்கு கொள்கை ரீதியான கூட்டணிக்கு சீட்டுங்கிறது 2வது பக்கம். எனக்கு சீட் தேவைப்பட்டா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிருப்பேன், விஜயோடு போயிருப்பேன். எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. எங்கேயும் இந்த எடுத்துட்டு அவங்க கூடுதலான தெளிவா அப்பப்போ பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவர். எங்களுக்கு சீட்டுங்கிறது 2ஆம் பட்சம் தான் சார். குறைஞ்சது ஒரு 10 சீட்டா அது அவங்க ரெண்டு கட்சிகள் சேர்ந்து முடிவு பண்ற விஷயம். இந்த மக்கள் நல திட்டமும் கூட்டணிக்கான நெருக்கடியும் எப்படி வரும்? இது எப்படி நெருக்கடின்னு எடுத்துக்கிற முடியும் சார்? எல்லாருமே நெருக்கடி கிடையாது, கற்பனை தான் சார். ஒன்றும் கிடையாது. பீகார் தேர்தலில் கடைசி நேரத்தில் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு இல்லையா? அது மாதிரியான ஒரு முயற்சியாக இருக்கு. ஏற்கனவே பெண்களுக்கான மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்குறாங்க, கல்லூரி மாணவிகளுக்கான உரிமை தொகை கொடுக்குறாங்க, இப்போ பொங்கலுக்கான ஒரு 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது இது எல்லாமே ஆளும் தரப்புக்கான ஒரு பெரிய பலமா மாறும் இல்லையா? அப்போ கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை கேட்க முடியாத சூழல் இருக்கும் இல்லையா? அப்படி கிடையாது. இப்ப விஜயோடு காங்கிரஸ் கட்சி பேசிக்கொண்டே இருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டாரு, ராகுல் காந்தியை பேசிட்டாரு, சோனியா காந்தி பேசிட்டாரு, கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற செய்திகளை கசிய விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நேற்று அதனுடைய மேலிட பொறுப்பாளர் தெளிவாக அறிவிச்சுட்டு போயிட்டார், நாங்கள் இதெல்லாம் வதந்திகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்னால ஒரு நெருக்கடி இருக்காது. தேர்தல் வரப்போது எல்லா கட்சிகளுமே தேர்தல் நேரங்களில் தன்னுடைய அடுத்த கட்டமாக கொண்டு போகிற ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலை செய்வாங்க. பெண்டிங் உள்ள கோரிக்கைகள் நிறைவேற்றுவாங்க, தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேற்றுவாங்க. அது எல்லா கட்சியுமே மாறி மாறி செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1969 இப்பொழுது வரைக்கும் கூட்டணி பலத்தோடு தான் மாறி மாறி ஆட்சிகள் அமைச்சிருக்கு திமுக அதிமுக. அப்படிங்கும்போது கூட்டணியை அவங்க டேமேஜ் பண்ணுறதுக்கோ விட்டு கொடுக்கறதுக்கோ எந்த கட்சியும் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நீங்கள் வாங்க, அதிமுக கூட்டணியில் வாங்க. நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் எதுக்கு கொண்டு உள்ளே வச்சாங்க? இந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுவார், பிரிந்து போக கூட கொண்டு வருவார்னு பார்த்தாங்க. நயினார் நாகேந்திரனே பாஜகவினுடைய மாநில தலைவராக போட்டதுக்கு பிறகுதான் டிடிவி வெளியே போயிட்டாரு, ஓபிஎஸ் வெளியில போயிட்டாரு. வெளியில தானே சார் இருந்தாங்க. இல்ல என்டிஏல இருந்தவங்க, அதிமுக இல்லாம என்டிஏல இருந்தவங்க 2024 மக்களவை தேர்தலில் கூட இருந்தவங்க. நான் கேட்கிறேன், இப்போ பாமகவோ அல்லது தேமுதிகவோ அல்லது ஜான் பாண்டியனோ ஏசி சண்முகமோ பாரிவேந்தரோ நாங்க என்டிஏல இருந்து வெளியில போகலன்னு அனௌன்ஸ் பண்ணல, இருக்கிறோம்னு சொல்லலையே. சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்காரு, பேசிட்டு இருக்காரு.
குறைந்தபட்சம் அந்த மேடையில் இருக்கலாமே கூட்டணி கட்சி தலைவர்கள். ஆனா ஜி.கே. மூப்பனாருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியில எல்லாரும் ஒரே இடத்துல ஜி.கே. வந்தாங்க. மூப்பனார் நினைவுச்சில எல்லா கட்சியும் தான் போனாங்க. அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் போயிருக்காங்க. இல்ல சார், இப்ப நயினார் நாகேந்திரன் இல்ல ஜி.கே. மூப்பனாரின் நினைவிடம் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல தான். நயினார் நாகேந்திரனை தலைவராக்கிய பிறகு கூட்டணியை கட்டமைக்கலன்ற புள்ளியை எங்க கட்டுறாரு? புள்ளிங்கிற இந்த விஷயத்தை வந்து பாஜக நிர்வாகிகள் உள்ள பேசுறாங்க. பாஜக நிர்வாகிகளே கூட்டணி கட்சிகளை அண்ணாமலையை போன்று அரவணைத்து போகல, கூட்டணியை ஒன்றும் பலப்படுத்தல அப்படிங்கிற ஒரு அந்த கூட்டணியிலிருந்து யாரும் வெளியில போகலையே சார். தேர்தல் நேரத்தில் அந்த முடிவு எடுக்கப்படும், தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்கள் வரும்பொழுது அது நடக்கப்படும். பாண்டியன் நான் மன வேதனையில் இருக்கிறேன், பிரதமர் வரப்ப சரியான அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, எனக்கு சரியா ரிசீவ் பண்ணாங்கிற ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில் வச்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணசாமி எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து வேணா நான் சொல்ல போறேங்கிற. இப்ப கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியனோ ஏசி சண்முகமோ என்டிஏ கூட்டணியில் இல்லாம வேற எங்க போய் நிக்க முடியும்? அவங்களுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. விஜய் நீங்க தள்ளி வச்சுலாம் போக முடியாது. விஜய் விமர்சிக்கிறாங்களே அவங்க. விஜய் கடைசி ஜான் பாண்டியன் கடைசி நேரத்துல சொல்றாரு விஜய் வரதன் மூலமாக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த நம்பாதீங்கன்ற நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் இந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. கரூர் சம்பவத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜிங்கிறாரு. அப்ப விஜயை மீண்டும் உள்ள கொண்டு வரதுக்கு உங்க முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். உங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நிர்வகிக்கப்பட முடியாத ஒரு குற்றச்சாட்டை இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பொய்யான தகவல் எப்படி சொல்வாரு? விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி பேர் ஏன் பயன்படுத்துறீங்க? என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்கிட்ட? பொது இடங்களில் பேசலாம். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரை பக்கத்தில் வச்சுட்டு பேசுறீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துக்கு முன்னாடி அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னும் வலுப்பெறல, பலகீனமாக இருக்கு, விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வளர்ந்துகிட்டே போகுது. விஜய் எப்படி அவரு, நான் திரும்பவும் அதே கேள்வி தான் கேட்கிறேன். ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு விஜய் உள்ள வருவாரா? அழைக்கலாம், திமுக எதிர்ப்பு புள்ளியில அழைக்கலாம், ஆனா வரவே மாட்டாரு. விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப இந்த விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? சதின்றார், அது நிரூபிக்கப்படல, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அப்படி இருக்கப்ப அந்த விஜயினுடைய குரலை தமிழ்நாடு பாஜக தலைவர் பேசுறாருன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி புரியுது எனக்கு. ஆனா இந்த பக்கம் பாக்குறப்போ திமுக அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி சில வடிவங்கள்ல, போராட்ட வடிவங்கள்ல வெளிப்படுவதுதான் செய்யுது. ஒரு 8-9 நாட்களுக்கு மேலாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, செவிலியர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கையில் எடுக்கிறப்போ அவங்களுடைய போராட்டம்ன்றது அப்படி நிக்குதுன்றப்போ தமிழ்நாடு முழுசுக்கு தூய்மை பணியாளர்கள் அரசாங்கமும் 100% பெர்ஃபெக்ட்டான கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. சில குறைநிறைகள் இருக்கும், அது சரி செய்யக்கூடியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. கூட்டணி கட்சிகளை வலியுறுத்துவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் பேசுறாங்க, நம்ம சாம்சங் போராட்டத்தில் பார்த்தோம், கூட்டணி கட்சியில எதிர்த்து போராடினாங்க. அதெல்லாம் வந்து தேர்தல் நேரங்களில் அழுகக்கூடிய முடிவுகள். இந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கான நெருக்கடி கிடையாது, இது அரசாங்கத்தை பலப்படுத்தக்கூடிய வேலை செய்யறாங்க. எப்படி கவர்ச்சி திட்டம் கிடையாது, வளர்ச்சி திட்டம். பலப்படுத்தும் கேட்கிறேன் நான். ஒரு பக்கம் அதிருப்திக்கான குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது, பல போராட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இன்னொரு பக்கம் அறிவிப்புகள் அப்படின்றப்போ எல்லா துறைகளிலும் இந்த மாதிரியான போராட்டங்கள் இல்ல. ஒரு சில துறைகளில் இந்த போராட்டம் இருக்கு. ஆசிரியர் அரசு ஊழியர் போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. நிச்சயம் வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனையை சீக்கிரம் முடிவு கொண்டு வருவாங்க. தேர்தல் நேரங்களில் அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கூட்டணிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ நீங்க சொல்ற ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுங்கிறது ரெண்டா இங்கே பிளவுபடுது. அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. இங்கே டிவிகே வந்து நம்ம வந்து அவ்வளவு சாலிடா வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போக முடியாது. அவர்கள் ஒரு கணிசமான வாக்குகளை இந்த தேர்தலில் பிரிக்க போறாங்க. அப்படி பிரிச்சார்னா தமிழ்நாட்டுக்கு அது மிகப்பெரிய அவமானமா நான் பார்க்கிறேன். அங்கதான் தமிழ்மணி சார் சொல்றாரு, இந்த அறிவிப்புகள் மூலமாக ஓரளவுக்கு ஆதரவை மக்கள்கிட்ட வாங்கிட முடியும், ஆனால் கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் இல்லையா? அரசு ஊழியர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது, இது வெளிப்படையான போராட்டங்கள் மூலமாக தெரிஞ்சிருச்சு. கோரிக்கைகள் அவங்களோட சீட்டு கேட்பாங்க இல்லையா, டபுள் டிஜிட் சீட்டு. காங்கிரஸ் கட்சி நாளைக்கு எங்களுக்கு அமைச்சரவையில் 3 அமைச்சர்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுவும் நெருக்கடியா மாறும் இல்லையா காலத்துல? ஒருவேளை நீங்க சொல்ற வாதத்துக்கு கூட்டணிக்குள் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி எப்படி நீங்க வந்து தாவேகா கூட போதுனே உங்களுடைய ஆசையே உங்களை வச்சுக்கங்க. எனக்கு என்ன சார் ஆசை இருக்கு? சரியா, வச்சுக்கிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் எத்தனை % ஓட்டு இருக்கு? அதிகபட்சம் 4% வச்சுக்கோங்க. அந்த 4% ரீப்ளேஸ் பண்றதுக்கு சில கட்சியில் உள்ள எடுப்பாங்க. யார் வருவா? தேமுதிக வரலாம், ராமதாஸ் தலைமை இருக்கக்கூடிய பாமக வரலாம், இன்னும் சில கட்சிகள் வரலாம். அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ராமதாஸ் உள்ள வராரு அப்படின்னா திருமாவளவன் வெளியில போவார் இல்லையா? அது வெளிப்படையா சொல்லி இல்ல, திருமாவளவனை என்றைக்கும் திமுக கூட்டிலிருந்து அவர் வந்து அகற்ற முடியாது. அதை வந்து அவரும் வந்து விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா பெரிய கோர் ஓட் பேங்க் வச்சிருக்காரு. பெரிய ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய 3வது பெரிய கட்சியா இருக்கு வாக்கு வங்கியில். அப்படிங்கும்போது அந்த கட்சியை அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. பேசி ஒருவேளை இதெல்லாம் ஒரு கற்பனை தான் நடந்தா அவரை சமாதானம் பண்ணி உள்ள கூட்டு வந்து இந்த காங்கிரஸுடைய அந்த டெபிசிட்டியை பேலன்ஸ் பண்றதுக்கு கூட்டு வரலாம். நான் கேட்கறது ஒரே கேள்விதான் சார். அரசு ஊழியர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுச்சு,
பொங்கல் பரிசு தொகுப்புன்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு, மக்களுடைய ஆதரவு கிடைச்சிருச்சுன்னு நம்புது. ஆனா அவங்க டபுள் டிஜிட் கேட்குறாங்க அப்படின்னா செஞ்சு தானே ஆகணும். இல்ல, அதுல நீங்க வந்து எந்த விதமான அறிவிப்பு செய்ய இதுவரைக்கும் முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனையில் வென்றதாகவோ வெளியில் வந்து அவங்க பேசுனதாகவோ தகவலே இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஏற்கனவே வந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. நாங்க கூட்டணி சம்பந்தமா யாரோடையும் பேசல. புரியுது, நம்ம போராட்ட வடிவங்களை வெளிப்படையா பாக்குறோம். பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய குரலை நீங்க எப்படி பாப்பீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி குரலை தான் அவர் யாரோன்னே சொல்லிட்டாரு. அகில இந்திய தலைமை பொறுப்பாளர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் இருக்காரு, அவர் யாரோ தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காருங்க. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அப்ப மாணிக்கம் தாகூருடைய குரல், மாணிக்கம் தாகூர் என்ன கேட்டார்? தாவக போறோம்னு சொன்னாரா? இல்ல போறான்னு சொல்லல. நீங்க யாருங்க காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி பிரச்சனைகளுக்குள்ள தலையிடுறதுன்னு வெளிப்படையா பேசுறாரு சார். அது கண்டிப்பா பேசலாம் செய்வாங்க. ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அப்ப அந்த இடம் வந்து ஒரு 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 ஒற்றுமை இல்லாத மனநிலை இருக்கு. ஒற்றுமை இல்லாம மனநிலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அகில இந்திய தலைமைக்கு மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டில் திமுகவினுடைய தயவு தேவை, அகில இந்திய அளவில் திமுக காங்கிரசினுடைய தயவு தேவை. இது ரெண்டு மியூச்சுவலா தான் போறாங்க. ரெண்டு இடத்துல சொல்றாங்க. ஒன்னு, தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷனை வச்சு மட்டுமே நம்ம வந்து கூட்டணியை வந்து தீர்மானிக்க முடியாது. தேர்தல் கட்சியினுடைய அடிக்கட்டமைப்பை மாற்றணும், நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு பயணிக்கணும் அப்படின்ற இலக்கையும் காங்கிரஸ் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திமுக தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது, விஜய் கூட போனாங்க அல்லது மற்ற வேற ஏதாவது வியூகம் எடுக்கிறாங்க அப்படின்னா தென்னிந்தியா முழுசுக்குமான ஒரு களமா மாறும் இல்லையா? பாஜக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில தானே சார் திமுக வெற்றி பெறுது. நீங்க முரட்டு விஜய் ரசிகர் மாதிரியே பேசுறீங்க. இல்ல இல்ல, அந்த நிலைப்பாடு நாங்க வந்து இல்ல இல்ல தவறான பார்வை சுபேர். என்னுடைய மேல நீங்க வந்து நிறத்தை நீங்க பூசக்கூடாது. இல்ல இல்ல, அது தவறான பார்வை சுபேர். இல்ல சுபேர், ஒரே விஷயம், திமுக தமிழ்நாட்டில் ஜெயிக்குது அப்படின்னு போது அவங்க சொல்லிட்டு இல்ல இல்ல, பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, அமித்ஷா எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, இந்த அடிப்படையில் தான் ஜெயிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஏன் திமுகவுக்கு அந்த வாக்கு வங்கி போகணும்? காங்கிரஸ் கட்சி தெலுங்கானாவில் ஜெயிக்கிற மாதிரி அல்லது வந்து கர்நாடகாவில் ஜெயிக்கிற மாதிரி, கேரளாவில் ஒரு வியூகம் வைக்கிற மாதிரி நாம தனி ஸ்ட்ராட்டஜி வச்சு மோடி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பை காங்கிரஸ்க்கான வாக்கு வங்கியா மாத்தலாம்னு முடிவு எடுக்கலாம்ல அவங்க. இல்ல, யார் இதை எதிர்க்க போறா? இப்போ திமுக கூட்டணியில் நீங்கள் சொல்கிற அத்தனை விஷயத்தையும் எதிர்க்கிறாங்க, பெரிய அளவில் எதிர்க்கிறாங்க. அதை வச்சு அரசியலே பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இதை விட தாவேக்கா ஒருபடி கூடுதலாக எதிர்த்தா அந்த வாக்கு அங்கே கன்வே ஆகும். ஏன் ராகுல் காந்தியே பிரச்சாரத்துக்கு வராரு? ராகுல் காந்தி அடுத்து கூட்டணி யார்? உங்களுக்கு பார்ட்னர் யார்? தாவேக்கா வந்து கொள்கை எதிரின்றீங்க, பாஜக எந்த அளவு விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ திமுக பாஜக எதிர்ப்பை திமுகவை விட அதிகபட்சமா நீங்க விஜய் எதிர்த்து இருந்தாருன்னா விஜய் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நான் ஒன்னே அதே கேள்வி தான் நான் கேட்கிறேன். நான் பாஜக எதிர்ப்புன்ற எடுத்துட்டு தானே திமுக ஜெயிக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், பாஜகவினுடைய கைக்கூலியாக அதிமுக இருக்குது, அதனுடைய சுயத்தை எழுந்துருச்சு, எல்லா விமர்சனங்களும் வச்சு அந்த இடத்தை காங்கிரஸ் கட்சி தட்டி பறிச்சுட்டு நாம பாஜக எதிர்ப்புன்ற குறிப்பிடுத்தலாம். அதன் மூலமாக நாம ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். டாக்டர் ராமதாஸோ அல்லது விஜயோ காங்கிரஸோ இப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியலை வந்து திமுக கடந்த 7-8 வருஷமா பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ் 2 மாசத்துல பண்ணிருமா வந்து தமிழ்நாட்டில் பண்ணி எப்படி ரீச் ஆயிட முடியும் உங்களுக்கு? ரெண்டாவது, உங்க பார்ட்னர் யார்? காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பார்ட்னர் தான் வர முடியும், மேஜர் பார்ட்னராக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு கட்சி ஒரு கூட்டணி வச்சு தான் அவங்க தேர்தல் சந்திக்க போறாங்க. அப்ப நீங்க பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுகவை விட வலிமையாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சியா இருக்கணும். தாவேகாங்கிறது இன்னைக்கும் ஒரு சைலண்டா ஒரு மோட்ல இருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு போலாமான்னு அதனால பெருசா அதிமுக பாஜகவை விமர்சிக்கிறதுல அங்க பாமகவினுடைய டாக்டர் ராமதாஸனுடைய மேடையில ஸ்ரீகாந்தியே பேசுறாங்களே, ஆர்எஸ்எஸ் உடைய அடிமைகள் அப்படின்னு அன்புமணி தரப்பை பார்த்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு கால்குலேஷன் உள்ள. அது வந்து குடும்ப சண்டை. அது 2 பேருக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை. அது அப்பா பையன், அக்கா தங்கச்சிங்க நடக்கக்கூடிய குடும்ப சண்டை. அது ஒரு பக்கம் அந்த பக்கம் போனால் நம்ம இந்த பக்கம் போய்த்தான் ஆகணுங்கிற வேற வழி இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவங்க ஒரு எதிர்ப்பு நிலையை வைக்கிறாங்க. ரெண்டாவது, ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மட்டும் சொல்ல, பாஜக கூட்டணி வேணாம், நான் 74 சொன்னேன், கேட்கல, அதிமுக கூட்டணிக்கு போகலான்னு சொன்னேன், அதிமுக கூட்டணிக்கு போயிருந்தா 2 சீட் ஜெயிச்சிருப்போம், 3 சீட் ஜெயிச்சிருப்போம், வேணாம்னு சொல்கிறேன், திரும்ப அதிமுக கூட்டணிக்கே பாஜக கூட்டணிக்கே போறாருங்கிறது அவர் தனிப்பட்ட ஒரு அரசியல் அனுபவத்தில் சொல்றாரு. தமிழ்நாட்டு அந்த அரசியல் நமக்கு எடுபடாது, கை கொடுக்காது அப்படின்றது. அதுதானே இங்கே பிரச்சனையே. அப்பா பையனுக்கு வெளியில சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன? நான் பாஜக கூட்டணி வேணான்றா, அவர் போடுன்றாரு அப்படின்னு வெளிப்படையா சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ள நிறைய ஃபேமிலி ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். அதை விட்டுருங்க. இங்க இந்த எதிர்ப்பை, மதவாத எதிர்ப்பை, பாஜக எதிர்ப்பை விஜய் அதிகப்படியாக கை தூக்கி இருந்தாரா நீங்க சொல்ற மாதிரி நீங்க காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து ஒரு பெரிய வலுவா இருக்கு. அங்க இந்த 2வது ஸ்டேஜ் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து கேட்ட தொகுதிகள், கேட்ட இடங்கள், கேட்ட கோரிக்கைகள் அமைச்சரவையிடம் இந்த டிமாண்ட் அவங்க வைக்கலன்னா இவ்வளவு செய்தாலும் கூட அது பலன் தராது. இல்ல, காங்கிரஸ் கட்சி ஒருவேளை வெளியேறினாலும் திமுக கூட்டணிக்கு சேதாரம் இருக்காது. அதை காம்பன்சேட் பண்றதுக்கு சில கட்சிகள் வர்றதுக்கான
வாய்ப்பு சுபேர் சார் உங்களுடைய பார்வை. இல்லை 50% அந்த மக்கள் வந்து இந்த கை கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது உண்மைதான். இந்த ஸ்கீம் மட்டும் கிடையாது, இது வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்கீம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தேர்தலில் கை கொடுக்கும். அதுக்கு கூட்டணி வந்து தர்ம சங்கடத்தில் இருக்கிறது, இன்னும் ஒரு வாரத்தில் உடஞ்சிரும், 4 நாளில் உடஞ்சிரும், 2 அமாவாசை முடிஞ்சாலும் 3வது அமாவாசையில் காலி அப்படின்னு குமார் சாவருடைய ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது, தொடரும் இந்த கூட்டணி அப்படிங்கிறதுல தெரியுது.